புகை மற்றும் குடிப்பழக்கம் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்சப்ஷன் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இக்கதையில் வரும் சம்பவங்களும் பெயர்களும் கற்பனையை யாரையும் குறிப்பிடவனவல்ல. ஏதாவது தவறாக பேசியிருந்தால் உங்க விட்டு பிள்ளைய நினைச்சு மன்னிச்சிருங்க. மறக்காம சில்வர் ஸ்நாக் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எத்தனை நாளுங்க சும்மாவே இருக்கிறது? நீங்களும் டிக்டாக்ல ஜாயின் பண்ணி 1 வருஷம் ஆகுது. 1 வருஷமா வீடியோ போட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி என்னன்னாலாம் ஃபேமஸாக முன்னாடி போயிட்டு அப்படின்னு டிக்டாக்ல என்னதான் வருது? லைக்ஸ் வருதுல்ல கதுமே? எத்தனை லைக்ஸ்? 60 செகண்ட் வீடியோ போட்டா 40 லைக்ஸ் வருது. சரி போல 40 லைக். அதுக்காக வாழ்க்கைக்குள்ள உட்காந்து வீடியோ போட்டுருக்கீங்களா? நாளைக்கு நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, அது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வருது. அதை எப்படி இந்த டிக்டாக்ல போடுவீங்க? அதுக்கு இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? நீங்களும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுங்க, அது 40 லட்சம் 50 லட்சம் லைக்ஸ் வாங்குங்க. அப்படியா? அது எப்படி முடியும்? அதுக்கு தாங்க நாங்க வந்திருக்கோம். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? பேசாம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா என்ன? ஆமா, நீ கப்பல் வியாபாரி, நான் மில் ஓனரு, நம்ம கிட்ட கத்த பணம் இருக்குது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்களா? கத்தையே பண்ண வச்சுட்டா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க. அவரா? ஆமாண்ணே, அவர் லவ் ஃபெயிலியர் இப்பதான் யூடியூப் ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு. இங்க வாங்க. அவருமா? ஆமா, ஊரை விட்டு ஓடி வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவருக்கு வர கமெண்ட்ஸ் அவராலே படிக்க முடியல, அவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு. அப்படியா? எல்லாரும் நம்மள மாதிரி வந்தாங்க தானே. வாஸ்தவம் தான். சேனல் ஆரம்பிச்சு 10,000 சப்ஸ்கிரைபர் இருந்தா கூட 4000 லைக்ஸ் வரும். 40 லைக்ஸ் எங்க, 4000 லைக்ஸ் எங்க? எந்த டிக்டாக் உங்களுக்கு 4000 லைக்ஸ் வருது? அது ரைட்டு, நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்கண்ணே, பண்றாங்க. வருங்க என்னண்ணா, என்னால டிக்டாக்ல வீடியோ போடல. எங்கடா, நம்ம ஊர்ல டிக்டாக் ஃபேமஸ் இல்லையா? லைக்ஸே வர மாட்டேங்குது. வீடியோ சேர்த்து போடலாம்ல? இனிமே நான் வீடியோ போடணும், சைனா போய் தான் போடணும். சைனாவிலயா? ஏன்னா இந்தியாவில தான் டிக்டாக் பேன் ஆகி போச்சு. சரி, இப்ப வேற என்ன பண்ண போறீங்க? நாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். சரியே இல்லையே. ஏ கண்ணா, என்ன சொல்லு, என் தம்பியில் எதுவும் சொல்லாத. வாட கண்ணா, நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். வராம முடிச்சு உலகம்டா. ஏடா தம்பி, என்ன நம்ம சேனல் ஆரம்பிக்கலாம்னு வந்தாச்சு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபரா யார் சேர்க்கலாம்? அண்ணே, சில போல சேனல் பாக்குறவங்க எல்லாம் நம்ம சேனல்ல பார்க்க மாட்டாங்கண்ணே. யூடியூபே பார்க்காதவங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறோம். யூடியூப்பே பார்க்காதவங்களா? எக்கச்சக்கமான யூடியூப் சேனல் இருக்கு. யூடியூப்பே பார்க்காதவங்க யார் இருப்பா? அண்ணா, இன்னும் ஒரு சில பேர்ல யூடியூபே பார்க்காம இருக்கிறாங்கண்ணே. இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க போறோம். எனக்கு ஒரு ஐடியா, இதையே நம்ம பேரா வச்சா என்ன நம்ம சேனலுக்கு? அப்படியா? நீங்க பேர் சொல்லுங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க போறோம். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவர் சேனல் எஸ்எஸ் சில்வர் ஸ்னேக். நம்ம சேனல் பேர் இனிமே சில்வர் ஸ்னேக். சில்வர் ஸ்னேக் வாழ்க. சில்வர் ஸ்னேக் சில்வர் ஸ்னேக் சில்வர் ஸ்னேக் வாழ்றது இருக்கட்டு. அது எப்படி ஜனங்கிட்ட கொண்டே சேர்க்கறது? அண்ணே, சேனல்ல வீடியோ போடலாம்ண்ணே. போட்டுடலாம். சரி, ஓகே கௌதம், நாளைக்கு வந்து வீடியோ போட்டுறோம். சரிங்கண்ணே. ஏய், அண்ணன் வீடியோ போட்டு போய் உடனே டிஸ்லைக் போடுறான். ஏய் கௌதம், ஏன் என் வீடியோ டிஸ்லைக் போட சொல்ற? அப்பதாங்க வைரல் ஆகும். டேய், நீ உடனே ஊருக்குள்ள போய் அண்ணன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி நக்கலடிடா. ஏய் கௌதம், ஏன் நீ நக்கலடிக்க சொல்ற? அப்பதாங்க நீங்க ஃபேமஸ் ஆவீங்க. அப்படியா? இது ஒரு ட்ரிக்கா? ஆமாங்கண்ணே. நம்ம ஃபேமஸ் ஆகணும்னா, நமக்கு சப்ஸ்கிரைப் வரணும்னா, நீ என்ன வேணா கிண்டல் அடிச்சுக்க, எப்படி வேணா டிஸ்லைக் பண்ணிக்க. போ, ஊருக்கு போய் ஃபுல்லா நம்மளை பத்தி நக்கலடி போ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களுடைய புது சேனல் சில்வர் ஸ்னேக். இந்த சேனல் நடத்த வரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜி அவர்கள் இவர் டிக்டாக்கில் வீடியோ போட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கு அங்க சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லாதனால் இவர் உங்களை மகிழ வைக்க இப்போ யூடியூபுக்கு வந்திருக்கிறார். அடுத்ததாக டிக்டாக்கில் இருந்து வந்த ஜி அவர்கள் பேசுகிறார். ஹலோ. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஒரிசா ஆகிய மாநிலங்களுக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் வணக்கம்.
என்னை பற்றி என் நண்பன் தம்பி கூறும்போது சொன்னார், நான் டிக்டாக்கில் இருந்து வந்திருக்கிறேன் என்று. ஆமா, டிக்டாக்கை பார்க்கிறோம், வாட்ஸ்அப்பை பார்க்கிறோம், ஃபேஸ்புக்கை பார்க்கிறோம், இன்ஸ்டாவை பார்க்கிறோம், ட்விட்டரையும் பார்க்கிறோம். ஆமா, இந்த சேனல் மக்களுக்காக என்ன பண்ணுது? ஒண்ணும் பண்ணாது. இது ஆன்லைன் ஜாப் பத்தி சொல்லாது, உங்களை மோட்டிவேட் பண்ணாது, அரசியல் நாட்டு பத்தி பேசாது, அதை வாங்கி இதை வாங்கி விளம்பரம் பண்ணாது. நீங்க வாட்டுக்கு வீட்டுல இருந்துகிட்டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வீட்டுல இருக்க வேண்டியதுதான். நாங்க ஸ்டுடியோல இருந்து பண்ணி வீடியோஸே போட்டிருப்போம், அதை நீங்க பார்த்துட்டே இருக்க வேண்டியது. இதுதான் சேனலின் மாபெரும் கொள்கை. டிஸ்லைக் போட சொன்னாங்கல்ல, எங்க ஜிக்கு டிஸ்லைக் போடலாமா? தம்பி அமைதி அமைதி உட்கார். நான் விரலிட்டால் நீ 0 கொண்டு எழுவாய் என்று எனக்கு தெரியும். இந்த டிஸ்லைக் ஒன்றும் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதிதல்ல. இது யூடியூபுக்கு காலகாலமாக வருவதுதான். இந்த டிஸ்லைக் போட்ட நண்பரை பார்த்து கேட்கிறேன், உனக்கு திக்கு இருந்தா, திராணி இருந்தா, பக்கு இருந்தா, வகை இருந்தா, ஒரு டிஸ்லைக் போட்டையே உன்னால் இன்னொரு டிஸ்லைக் போட முடியுமா? சில்வர் ஸ்னேக் ஜி வாழ்க, சில்வர் ஸ்னேக் ஜி வாழ்க. அமைதி 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 அமைதி. நம்ம வீடியோவை பாக்குறவங்க கமெண்ட் பண்ணா மட்டும் பத்தாது, சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேரும் பண்ணுங்க. சொல்லு. ஆமாயா, அப்படியே பண்ணிருங்க. தெளிவா சொல்லு. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருன்னு கேளு. யாரு நீங்க? என்ன எதுக்கு வந்திருக்கீங்க? நமக்கு பூர்வீகம் தமிழ்நாடு. நானும் டெல்லியில போயிட்டு டிக்டாக் பண்ணி ஃபேமஸ் ஆனவன் தான். உங்க சேனல்ல பார்த்தேன், உங்க சேனல் டெல்லியில ஃபேமஸ் ஆயிருச்சு. அதனால உங்க சேனல்ல என்ன ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அதுக்காக பேசலாம்னு வந்தேன். அப்படியா? நம்மளை பத்தி சொல்லு. இவர்தான் எங்க யூடியூப் ஹீரோ, எங்க ஜி. நமஸ்கார் நமஸ்கார். இவரோட அசிஸ்டன்ட் குட்டிவாலா. நமஸ்கார். ஆமா, நீ வந்தது மாறி இருக்காரு, ஏன் நமஸ்கார் சொல்ற? நமஸ்கார்னா ஹிந்தில வணக்கண்ணே. அடடா, இது கூட தெரியாம நான் யூடியூப் ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே. இப்ப நான் என்ன பண்ணேன்? உங்க சேனல்ல என்ன ஆட் பண்ணிக்கிறீங்களா? கண்ணா, உன் கேரக்டர் நம்மள கொடுத்துரு. அண்ணே, நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்கண்ணே. என்ன ஜி திடீர்னு மாத்துறீங்க? யூடியூப்ல இருந்து அப்படிதான் திடீர் தான் மாத்துவோம். அப்புறம் நான் என்ன பண்றேன்? நீ பின்னாடி நில்ல, உனக்கு நான் பெருசா பண்றேன். இவ்வளவு சீக்கிரமா உங்க சேனல்ல வாய்ப்பு கிடைக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் என்ன, நீ இன்னும் எதிர்பார்க்காதெல்லாம் எனக்கு போகுது. வா, நான் பாத்துக்கிறேன். இப்ப நாளைக்கு எவனும் ஸ்டுடியோ பக்கம் வந்துடாதீங்களா? ஏனே வரக்கூடாது? அண்ணன் கார்லயே சென்னை வரைக்கும் போறாரா? ஏனே கார்லயே போறாரு? நடக்க முடியாம போறாரு. ஜி இல்ல, சில்வர் ஸ்னேக் ஜின்னு சொல்லு. பாக்கலாம், நம்ம சேனல் வந்துட்டியல, இனிமே உனக்கு நல்ல கலந்தா. ஆமா ஜி, உங்க வீடியோ வைரல் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன கேட்ட? எங்க வீடியோ வைரல் ஆச்சுனாவா, முதல்ல 1000 லைக்ஸ், அதுக்கப்புறம் 2000 கமெண்ட்ஸ், 3000 ஷேர், அதுக்கப்புறம் மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர். நீயே எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்க, உனக்கு மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர் உண்டு. உங்களுக்கு எல்லாம் யூடியூப்னா கூத்தா போச்சு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை, அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க, ஆர்டிஸ்ட், அதாவது கேரக்டர் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லிருக்காரு. ஏன் அடிச்சீங்க? நான் உண்மையை தானே சொன்னேன். உண்மையா சொல்லலாமாடா? நாமெல்லாம் யாரு? யூடியூபர். நம்ம வாயில இருந்து உண்மை வரலாமா? நம்ம படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, யூடியூபர் வாயில இருந்து உண்மை வரலாமா? எதை சொன்னாலும் அண்ணன் தான் சொன்னாரு, வெளியே போய் சொல்லணும். என்ன அடிக்கடி ஷேக்ஸ்பியருங்க? ஷேக்ஸ்பியர் நீ கிளாஸ்மேட்டா? ஒரே பெஞ்சில உட்காந்து படிச்சீங்களா? போடா, அங்க போய் எதை பண்றான்? அப்பா வந்திருக்காரம்மா, உன்னை பாக்கணும் வர சொன்னாரு. என்ன அப்பா வந்திருக்காரா? அவர் இங்க வர சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு நம்ம சேனல்ல. போனீங்க, அவர் வச்சு இதே பட்டுன்னு சொல்லு. எந்த போனா இருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் தான் முக்கியம். உங்க வீடியோ அதிக வியூஸ் போறது இல்ல, அதனால நீங்க யூடியூப் விட்டு போனா என்ன? நாங்க யூடியூப் விட்டு போகணும். எங்களும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நினைச்சா யூடியூப் ஆரம்பிக்கிறது, நினைச்சா யூடியூப் விட்டு வெளியே போறது. அப்படி எங்களையும் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு நாங்க என்ன பண்றது? உங்க வீடியோ வர வர நல்லா இல்ல, அது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு காரணம் எடிட்டிங் சரியில்லைன்னு பரவலான கருத்து. பரவலான கருத்தா இல்ல உங்க கருத்தா? நீங்க சினிமால நடிக்க போறீங்களா? மக்கள் சப்ஸ்கிரைபர் நினைத்தா அது கண்டிப்பா நடந்தே தீரும். அப்போ சினிமால நடிக்கிற ஆசை உங்களுக்கு இருக்கு. எனக்கு சினிமா ஆசை எனக்கே இருந்தது இல்ல. எத்தனையோ யூடியூப் சேனல்ல நடிக்க கூப்பிட்டாங்க, ஆனா இந்த சேனல் விட்டு போனது இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு சினிமாவில சேர்ந்துதான் நடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு சினிமா ஆசை இல்லை. எனக்கு சினிமா சான்ஸ் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேணும் வேணும் தானே அர்த்தம்.
அஞ்சாவது சிங்கமே தம்பி, நான் சினிமா நடிக்கணும்னு நீ ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். மறுபடியும் நான் சொல்றேன், எனக்கு சினிமா சான்ஸ் வேண்டாம். அதே சமயத்துல மக்களும் சப்ஸ்கிரைபரும் சேர்ந்து என்ன சினிமா நடிக்க சொல்லி வற்புறுத்துனீங்கன்னா, அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதை சிறப்பான முறையில நடாத்தி காட்டுறேன். ஜி பிரியாணி ரெடி, வாங்க சாப்பிட போலாம். என்னை வாழ வைக்கும் தமிழகத்திலே எனக்கு ஷூட்டிங் வேலை வா வா என அழைப்பதால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அண்ணே, அது வடை இல்லண்ணே, விடைண்ணே. ஓகேவா? ஆகவே நண்பர்களே, இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பார்த்த அனைவரும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த ஆரஞ்சு கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ணே, அது ஆரஞ்சு கலர்ண்ணே, சிவப்பு கலர்ண்ணே. ஏண்டா ஆரஞ்சு எது சிவப்புன்னு எங்களுக்கு தெரியாதா? எத்தனை வீடியோ சேனல் பார்த்திருக்கிறா, எத்தனை இதுக்கு லைக் பண்ணிருக்கிறா, எத்தனை இதுக்கு கமெண்ட் பண்ணிருக்கிறா. ஆரஞ்சு எது சிவப்புன்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி குட்டி வாழா, இப்படியே பேசிட்டு இருந்தா நமக்கு மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்களா? மக்கள் நம்ம நண்பர்கள்ண்ணே, நல்லவங்க, அழகானவங்க. நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம யாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க? அதானே, கண்டிப்பா பண்ணுவாங்க, நம்ம நம்பலாம். இனிமேல் நம்ம சேனல்ல காமெடி வரும், அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை. தீப்பொடி சில்வர் ஸ்னேக்னா அதிரடி. சில்வர் ஸ்னேக்னா ஃபயர். சிக்கன்னா பீஸ், சில்வர் ஸ்னேக் மாஸ். ஜெயரவி பட பூமி, ஜி எங்க சாமி. Everybody shake it, baby. Everybody shake it, baby. Everybody shake it, baby.